ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் ஓல்டு புக்கு தான். இதில் நம்ம இயல் 1 பார்க்கலாம். 10th புக்கில் இயல் 1 பார்த்துருந்தோம் போன வீடியோவில் தமிழில். இப்போ இயல் 1 9th தமிழ் புக்கில் பார்க்கலாம். வாழ்த்து. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா வினை யாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர் கேசர நாங்களே. இந்த வாழ்த்து பகுதி கம்பர் எழுதினது இந்த வாழ்த்து. பொருள். உலக உயிர்கள் அனைத்தையும் படைக்கும் காத்தும் அழித்தும் அளவில்லாத திருவிளையாடல்களை இடைவிடாத புரியவர் இறைவன் சொல்லி முடிச்சிருக்காரு. சொற்பொருள் பார்க்கலாமா? உளவாக்கல் உண்டாக்குதல் அப்படின்னா படைத்தல், நிலை பெறுதல்னா காத்தல், நீக்கல்னா அழித்தல், நீங்களா அப்படின்னா இடைவிடாத, அழகிலா அப்படின்னா அளவற்ற, அன்னவர் அப்படின்னா அத்தகைய இறைவர், தலைவர்னா இறைவர், சரண்னா அடைக்கலம். இலக்கண குறிப்பு. யாவையும் அப்படிங்கிறது வந்திருக்கனால முற்றுமை. இது நாக்கள் நீங்கள் இதெல்லாம் தொழிற்பெயர்கள். அழகிலாங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள தேரெழுந்தூரில் கம்பர் பிறந்தார். இவர் ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம் ஆகிய நூல்களை கம்பர் இயற்றியுள்ளார். இவர் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவராக விளங்கினார். கம்பர் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலார் ஆதரிக்க பெற்றவர். கம்பர் யாரால் ஆதரிக்கப்பட்டவர்னா திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலாரால் ஆதரிக்க பெற்றவர். கம்பர் கவி சக்கரவர்த்தி எனவும் கல்வியில் பெரியவர் கம்பர் எனவும் போற்றப்படுகிறார். கம்பர் இவரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு என கூறுவர். கம்பரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு என கூறுவாங்க. நூல் குறிப்பு. வடமொழியில் வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை தழுவிதான் தமிழில் கம்பர் எழுதியது தான் கம்பராமாயணம். வடமொழியில் வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பர் எழுதியது தான் கம்பராமாயணம். கம்பரின் நூலுக்கு ராம அவதாரம் என்று பெயரிட்டார். இது பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என 6 காண்டங்களை உடையது கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் உள்ள முதல் பாடல் தான் நமக்கு இப்போ வாழ்த்து பாடலாக இடம்பெற்றிருக்கு. அப்புறம் திருக்குறள். திருக்குறளில் பொறையுடைமை, பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல், இது பார்த்துடலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்ல போகிறேன், ஏன்னா வீடியோ இன்னும் நிறைய குறிப்புகள் நம்ம இந்த இயலில் பார்க்கணும் இல்லையா. ஒரு குறிப்பு விடாமல் எல்லாமே பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம ஸ்பீடாக பார்த்துடலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதன் பொருள் என்ன அப்படின்னா, நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல தம்மை இழிவுபடுத்துவோரையும் பொறுத்து கொள்ளுவதே சிறந்த பண்பு. அடுத்தது சொற்பொருள். அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை, இகழ்வார்னா இழிவுபடுத்துவோர், தலைனா சிறந்த பண்பு. இலக்கண குறிப்பு. பொறுத்தல்னா தொழிற்பெயர், அகழ்வார் இகழ்வார்னா வினையாளனையும் பெயர்கள். இது இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இந்த குறள் ஓமை அணி. அகழ்வாரைன்னு சொன்னாவே ஓமை அணி, நிலம் போல போலன் வந்திருக்கு, அதனால இது ஓமை அணி. இந்த குறள் என்ன அணின்னு கேட்டால் ஓமை அணி. இரண்டாவது, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறுத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அந்த துன்பத்தை மறந்துவிடல் அதைவிட சிறந்ததுன்னு சொல்கிறாரு. சொற்பொருள். பொறுத்தல் பொறுத்து கொள்ளுதல், இறப்பினை அப்படிங்கிறது பிறர் செய்த துன்பத்தை அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. மூன்றாவது, இன்மையுள் இன்மை விருந்தோம்பல், வன்மையுள் வன்மை மடவாள் பொறை. மடவார் பொறை. பொருள் விருந்தினர்களை வரவேற்க இயலாது தவிக்கும் நிலை, வறுமையிலும் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும்னு சொல்கிறாரு. சொற்பொருள் பார்க்கலாம். இன்மைனா வறுமை, ஓரால்னா நீக்குதல், ஓரால் அப்படின்ற குறளில் இருக்கிறது இல்லை, அது நீக்குதல். மடவார்னா விழிகள், விருந்துனா வீட்டுக்கு புதிதவராக வந்தவர்கள்.
இது வந்து என்ன என்ன அணின்னு கொடுத்துருக்காங்க. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவாள் பொறை வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. இந்த குறள் என்ன அணி? எடுத்துக்காட்டு ஓமை அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி இந்த குறள். 4வது, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொருள், நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி காத்தல் வேண்டும். சொற்பொருள், நிறை அப்படின்னா சால்புன்னு பொருள்படுது. இலக்கண குறிப்பு, நீங்காமைனா எதிர்மறை தொழிற்பெயர், போற்றினா வினை எச்சம். இந்த 4 குறட்பாக்களும் பொறையுடைமையின் சிறப்பினை கூறுகிறதா இருக்குது. அடுத்தது 5வது குறள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போட் பொதிந்து. பொருள், பிறர் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொண்டவரை பொன் போல் மதித்து மனதுள் வைத்து போற்றுவர். சொற்பொருள், ஒருத்தாரை தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனதுள் வைத்து கொள்வர். அடுத்தது 6வது, ஒருத்தாரை கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பொறுத்தார் பொன்றும் துணையும் புகழ். பொருள், பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். சொற்பொருள், பொன்றும் அப்படின்னா உலகம் அழியும் வரை. இலக்கண குறிப்பு, ஒருத்தார் பொறுத்தார் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர்கள். 7வது குறள். திறனல்ல தற்பிற செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. பொருள், செய்யத்தக்க துன்ப செயல்களை பிறர் தமக்கு செய்தாலும் அதற்காக வருந்தி அறத்திற்கு மாறான செயல்களை செய்யாதிருத்தல் நல்லது. சொற்பொருள், திறனல்ல செய்யத்தகாத, நோனொந்து அப்படிங்கிறது துன்பத்திற்கு வருந்தி. 8வது குறள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். பொருள், செருக்கினால் தீமை செய்தாரையும் தமது பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். சொற்பொருள், மிகுதியான் மனசெருக்கால், மிக்கவை அப்படின்னா தீங்குகள், தகுதியான் அப்படின்னா பொறுமையால். இலக்கண குறிப்பு, செய்தாரை அப்படின்னாவே வினையாளனையும் பெயர். விடல் அல் அப்படிங்கிறது அல் ஈற்று வியங்கோள் வினைமுற்று. இந்த 5 முதல் 8 வரை உள்ள குறட்பாக்கள் வந்து பிறர் செய்த தீங்கினை பொறுத்து கொள்வதை பற்றி கூறுகிறது. 9, துயரத்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர். பொருள், வரம்பு கடந்து பேசுவோரின் கொடிய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் பற்றற்ற துறவியினரிலும் மேலானவர்னு சொல்றார். சொற்பொருள், துறந்தார் பற்றற்றவர், இறந்தார் நெறியை கடந்தவர், இன்னாங்கிறது தீய, நோட்கிற்பவர் அப்படின்னா பொறுப்பவர் இங்கே சொல்லப்படுது. இலக்கண குறிப்பு, இறந்தார் துறந்தார் நோட்கிற்பவர் வந்து வினையாளனின் பெயர்கள். இன்னா சொல் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். 10வது, உண்ணாது நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோட்பவரின் பின். பொருள், உண்ணா நோன்பு இருக்கும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் சொற்களை பொறுத்து கொள்பவர் மேலானவர் ஆவார். சொற்பொருள், நோற்பார் நோன்பு மேற்கொள்பவர், இன்னா சொல் இனிமையற்ற சொல். இலக்கண குறிப்பு, உண்ணாது அப்படிங்கிறது வினையெச்சம். இந்த 2 குறட்பாக்களும் பிறரின் இழி சொற்களை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகிறது. ஆசிரியர் குறிப்பு, ஐயன் திருவள்ளுவர் அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர். நாயனார், தேவர், முதல் பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னார் போதார், பெருநாவலர் என்னும் வேறு பெயர்களும் திருவள்ளுவருக்கு உண்டு. இவரின் காலம் கிமு 31ஆம் ஆண்டு என அறிஞர் கூறுவர். நூற்குறிப்பு, திருக்கூட்டல் குறள். திருக்குறள், திரு அப்படிங்கிறது செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என பல பொருட்கள் கொண்ட ஒரே சொல் தான் திரு அப்படிங்கிற சொல். குறள் குறுகிய அடி உடையது. குறள் அப்படின்னா குறுகிய அடி உடையது. 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது தான் திருக்குறள். இந்த நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது.
அறம் 38 அதிகாரங்களாகவும் பொருள் 70 அதிகாரங்களாகவும் இன்பம் 25 அதிகாரங்களாகவும் பகுக்கப்பட்டுள்ளது. இது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்த நூல் திருக்குறளை போற்றி பாராட்டிய பாடல்களின் தொகுப்பு என்னன்னா திருவள்ளுவ மாலை. திருக்குறளுக்கு அந்நாளிலே 10 பேர் பதின்மர் உரை எழுதினாங்க. அதில் பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர் தருமர், தாமத்தர், பரிதி, திருமலையர், பரிப்பெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். இவங்க 10 பேர் தான் திருக்குறளுக்கு அந்நாளில் உரை எழுதினவங்க. இதில் யாருடைய உரை சிறந்தது அப்படின்னா பரிமேலழகருடைய உரை தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்தது முதலில் படித்த நூல் எதுனா திருக்குறள். அடுத்தது நாம் திராவிட மொழிகள் உரைநடை கொண்டோம். மொழியும் திராவிட மொழிகளில் மொழியும் மொழி குடும்பமும் தம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது எதுன்னு கேட்டால் மொழி. உலகில் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டு வருது. அவற்றுள் இந்த மாதிரி சிம்பிளாகவும் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. தம் எண்ணத்தையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது எதுன்னா மொழி. பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாக உள்ள மொழி தான் மூல மொழின்னு சொல்கிறோம். அதிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழிகள் கிளை மொழிகள். அவற்றின் பொதுத்தன்மையின் அடிப்படையில் அவற்றை ஒரே மொழி குடும்பத்தில் அடக்குவர் மொழியியல் அறிஞர்கள். ஒரே மொழி குடும்பத்தில் அடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மொத்தம் 12 மொழி குடும்பங்கள் உள்ளன. இந்தியாவில் மொத்தம் 12 மொழி குடும்பங்கள் உள்ளன. அவற்றுள் 325 மொழிகள் பேசப்படுவதாக இந்திய மானிடவியல் கணக்கெடுப்பு தெரிவிக்கின்றன. இந்தியாவில் மொத்தம் 12 மொழி குடும்பங்கள் இருக்குது. அதில் 325 மொழிகள் பேசப்படுகிறதுன்னு சொல்லி இந்திய மானிடவியல் கணக்கெடுப்பு தெரிவிக்குது. அப்புறம் இந்திய மொழி குடும்பங்கள். இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் இந்தோ ஆசியா மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரியோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என மொழியியல் அறிஞர்கள் 4 மொழி குடும்பங்களில் அடக்குறாங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும். நம் நாட்டில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்பட்டு வருது. ஆதலால் இந்த நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ளார் மொழியியல் பேராசிரியர் ச. அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ச. அகத்தியலிங்கம் அவர்கள்தான். அடுத்தது திராவிட மொழி குடும்பங்கள். இன்று 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழி குடும்பங்கள் இப்போ இருக்கு. 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் இருக்கு. இந்த மொழிகளை தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என 3 வகையாக பிரிக்கலாம்னு சொல்றாங்க. தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா இதெல்லாம் தென் திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலாமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, ஜதபு இதெல்லாம் நடு திராவிட மொழிகள். வட திராவிட மொழிகள் குரூக், மால்தோ, பிராகுய் இதெல்லாம் வட திராவிட மொழிகள். இதுவும் ஒரு டைமு பொறுத்துக்கு மாதிரியும் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால இதுவும் நல்லா பார்த்துக்கலாம். இவற்றுள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4ம் திராவிட பெருமொழிகள் எனப்படுது. எதெல்லாம்? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4ம் திராவிட பெருமொழிகள் எனப்படுது. திராவிடம்னா என்ன? உலக நாடுகளின் பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று என்பது மொஹஞ்சதரோ அரப்பா அகழ்வாய்வுக்கு பிறகு நிறுவப்பட்டிருக்கு. கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே பரந்து விரிந்திருந்த இந்திய நாகரிகம் உலக நாகரிகங்கள் அனைத்திற்கும் தாயாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குது. இவ்வாறு இந்தியா முழுவதும் பரந்து விரிந்திருந்த நாகரிகம் தான் திராவிட நாகரிகம் என கருதுறாங்க. திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழியாகும். திராவிடம் என்பது சொல் திராவிட நாடு என்னும் பொருளை தருது. திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் முதலிய சொற்றொடர்களில்
திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்திருக்கு என கால்டுவெல் சொல்றாரு. தமது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. திராவிட இனம், அதாவது திராவிடம் என்னும் சொல் திராவிட நாடு என்னும் பொருளை தருது. திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் முதலிய சொற்களில் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளதுன்னு சொன்னவர் கால்டுவெல். அவருடைய நூலில் தான் குறிப்பிட்டிருக்காரு. கால்டுவெல் எழுதின திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் யார் எழுதினது? கால்டுவெல். அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காரு திராவிட மொழிகளை பற்றி. இவரே திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர். திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்டுவெல். எந்த நூல்லன்னு கேட்டாங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அடுத்தது தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளை ஒரு காலத்தில் தமிழியன் அல்லது தமிழிக் என்று அழைத்தனர். தமிழையும் அதன் கிளை மொழிகளாக இருக்கிற மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளை ஒரு காலத்தில் எப்படி அழைச்சாங்கன்னு கேட்டால் தமிழியன் அல்லது தமிழிக் அப்படின்னு அழைச்சாங்க. அவற்றுள் தமிழ் மிகுந்த சிறப்பு பழமையும் பெற்ற மொழியே எண்ணினும் பல திராவிட மொழிகளில் அதுவும் ஒன்று. எனவே இவ்வின மொழிகள் அனைத்தையும் இணைத்து திராவிட எனும் சொல்லை தாம் கையாண்டதாக கால்டுவெல் சொல்கிறார். திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல பயன்பாட்டு கொண்டு வந்தவர் யார்? கால்டுவெல். அதனால தான் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி கால்டுவெல் சொல்கிறாரு. ஏன்னா மொழிகள் அனைத்துக்கும் ஒன்று தான், நம்ம பழமையும் பெற்ற மொழியாக இருக்குது. இந்த மொழிகள் அனைத்தும் இணைந்து தான் நான் திராவிடம் அப்படிங்கிற சொல்ல கையாண்டன்னு சொல்லி கால்டுவெல் சொல்கிறாரு. சிறுபஞ்ச மூலம் நூலில் 21வது ஓலைச்சுவடியில் கிடைச்சிருக்கு. யுனெஸ்கோ நிறுவனம் அழிந்து வரும் பண்டைய தமிழ் ஓலைச்சுவடிகளை புதுப்பித்து பாதுகாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. லெமூரியா கண்டம், கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் தான் லெமூரியா கண்டம். அடுத்தது திராவிட மொழிகளுள் தமிழுக்குரிய இடம். திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ், திறமிழ, திராவிட, திராவிட, இதை ஒரு டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லி தமிழ், திறமிழ, திராவிட, திராவிடான்னு மாறிச்சு, உருவாச்சு என கூறுகிறார் மொழியியல் அறிஞர் ஈராஸ் பாதிரியார். யார் இப்படி மாறிச்சுன்னு சொன்னாங்கன்னு கொடுத்து கேட்டால் ஈராஸ் பாதிரியார். திராவிட மொழி என்றாலே தமிழ் மொழியையே குறிக்கும். திராவிட மொழிகளுள் மிகவும் தொன்மையானது பண்பட்ட மொழி தமிழ்தான். திராவிட மொழிகளில் மூல திராவிட மொழிகளின் வடிவத்தையும் மொழி கூறுகளையும் வேர்களையும் பெருமளவில் கொண்டு வந்துள்ள மொழி எதுனா தமிழ்தான். இத்தகைய தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாக உயர்ந்து நிற்க செய்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. தொன்மை சிறப்பு, கடல் கொண்ட குமரி கண்டத்தின் தமிழ் மொழி தோற்றம் பெற்றிருக்கணும் என ஒரு சாரவரும், மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து திராவிட இனமும் அவர்த்தம் மொழியும் வந்திருக்க வேண்டும் மற்றொரு சாரரும் கருதுகிறாங்க. ஆரியர் வருகைக்கு முன்னரே தமிழ் மொழி வழங்கி வருவதாக வரலாற்றறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இந்நூல் ஓர் இலக்கண நூலாக திகழ்வதால் இந்நூலுக்கு முன்னே பல இலக்கிய நூல்கள் இருந்திருக்கலாம் என்பது தெளிவு. தலைமை சிறப்பு, திராவிட மொழிகள் அனைத்திற்கும் மூலமான மொழியே முன்னை திராவிட மொழி, மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழி என பல்வேறு சொற்களால் குறிப்பிடுறாங்க. இம்மூல மொழியாக முதலில் தனித்து வளர்ந்த மொழி தமிழ்தான். ஏனைய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து வளர்ந்தவை. 80 விழுக்காடு அளவிற்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி எது அப்படின்னா தமிழ். இத்தகு தலைமை சிறப்புக்குரிய மொழி நம் தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செவ்வியல் சிறப்பு. தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய இலக்கண வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இவற்றுன் பண்பாட்டு மொழிகளாக விளங்கும் தன்மை பெற்ற மொழியே செவ்வியல் மொழி.
இவையே அதாவது செம்மொழிக்கான கூறுகளாக கருதப்படுது. மேற்கண்ட அளவுகோல்கள் கொண்டு நோக்கும்போது செவ்வியல் மொழியாக ஒளிர்வது நமது தமிழ் மொழியாகிய தமிழ்தான், நமது தாய்மொழியாகிய தமிழேன்னு சொல்கிறாங்க. தமிழின் சிறப்பை நினைக்க செய்வதும் நம் கடமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது மாதிரி வினா மாமரம், இது துணைப்பாடம், இது வேண்டாம் நமக்கு. எழுத்து பார்க்கலாம், இலக்கணம் பார்க்கலாம். எழுத்து எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என தமிழ் இலக்கணம் 5 வகைப்படுது. அதில் எழுத்துக்களின் வகைகள். முதல் எழுத்து, சார்பெழுத்து என எழுத்துக்கள் 2 வகைப்படுது. முதல் எழுத்து ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்கள் 12, இக்கு முதல் இன் வரை உள்ள மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள் ஆகும். இவை பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதற் காரணமாக இருப்பதனால இது முதல் எழுத்துக்கள் எனப்படுது. அடுத்தது சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள் எனப்படுது. இவை உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படுது சார்பெழுத்துக்கள். இவற்றுள் உயிரளப்படை, ஒற்றலைப்படை மற்றும் இந்த புக்கில் இந்த லெசனில் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அளபடைனா ஃபஸ்ட்டு என்ன? அளபடைனா இங்கே இருக்கு. செய்யுள்களில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லில் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் 7 தமக்குரிய 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்குது. அவ்வாறு நீண்டு ஒலிப்பதை தான் அளபடை என்கிறோம் சொல்கிறாங்க. அளபு அப்படின்னா மாத்திரை. அளபு அப்படின்னா என்னன்னா மாத்திரை. எடை அப்படின்னா எடுத்தல் என்பது பொருள். அளபடை, அளபுனா மாத்திரை, எடைனா எடுத்தல் என்பது பொருள். எழுத்தினை மாத்திரை அளவில் நீட்டி ஒலிக்கும். அளபடை எத்தனை வகைப்படும் ஐயா? அதாவது மாணவரும் ஆசிரியரும் பேசிக்கிற மாதிரி தான் இந்த இலக்கணம், இந்த எழுத்து, இந்த பகுதி அமைஞ்சிருக்கு. ஆசிரியர் சொல்கிறார் 2 வகைப்படுது அளபடை. ஒன்று உயிரிழப்படை, 2வது ஒற்றளபடைன்னு சொல்கிறார். உயிரிழப்படைன்னா என்னன்னு கேட்குறாங்க மாணவர். அதில் செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 அளவெடுக்கும். அவ்வாறு அளவெடுக்கும் போது அவற்றுள் இனமான குறில் எழுத்துக்கள் பக்கத்தில் வருது. ஐகாரத்தில் இகரமும் ஔகாரத்தில் உகரமும் இன எழுத்தாக வரும். இன எழுத்துக்கள் பாருங்கள், ஐகாரத்தில் இகரம் வரும், ஔகாரத்தில் உகரம் வரும். இது 2மே இன எழுத்துக்கள் ஆகும். இவ்வுயிரிழப்படை 3 வகைகளாக இருக்குது. உயிரிழப்படை 3 வகைப்படுது. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு 3 வகைப்படுது. செய்யுள்களில் இசையை நிறைத்து வரும் அளபடையை செய்யுளிசை அளபடைன்னு சொல்கிறாங்க. ஓசை குறையாவிட்டாலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பதை இன்னிசை அளபடை என்பர். இவ்விரண்டும் அல்லாமல் ஒரு சொல் மற்றொரு சொல்லாக பொருள்பட வரும் அளபடை தான் சொல்லிசை அளபடை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யுளில் ஓசை குறையும் இடத்தில் அந்த ஓசை நிறைவு செய்ய மொழியின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நின்று உயிர்நெடில் எழுத்துக்கள் 7 தமக்கு இனமாகிய குறில் எழுத்துக்களை பெற்று உரிய மாத்திரையிலிருந்து மிகுந்தொழிக்கும். இதனையே செய்யுளிசை அளபடைன்னு சொல்லுவோம். இதற்கு இசை நிறை அளபடை என்று வேறு பெயரும் உண்டு. செய்யுளிசை அளபடைக்கு இசை நிறை அளபடை என்னும் வேறு பெயர் இருக்கு. கெடா ஆ வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா அர் விளையும் உலகு. இது எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. இக்குறளில் படித்து பார்த்தா கெடா என்பதும் கெடா ஆ என இறுதியிலும், விடா என்பது விடா அர் என இடையிலும் அளபெடுத்து வந்திருக்கு. இதை எடுத்துக்காட்டு. அடுத்தது இன்னிசை அளபடை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இந்த கெடுப்பதும் எடுப்பதும் என்ற ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசை தருவதற்காக குறில் நெடிலாக மாறி அளவெடுப்பது தான் இன்னிசை அளபடை எனப்படுது. அடுத்தது சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்துல பெயர்ச்சொல் வினையெச்ச பொருள் தரும் பொருட்டு அளவெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். குடி தளியி
கோல் ஒச்சம் மாநில மன்னன் அடித்தளியி நிற்கும் உலகு. இந்த குறட்பாவில் வண்ணத்திலுள்ள சொற்கள் அளவெடுத்து வந்திருக்கு. தளி அப்படிங்கிறது தழுவுதல் என்பது பொருள். தழுவுதல் என்னும் தொழில் பெயரை சொல் தளி தளியி அப்படிங்கிற தழுவி என வினையச்ச சொல்லாக அளவெடுத்ததுனால இது சொல்லிசை அளபடை எனப்படுது. அடுத்தது ஒற்றளபடை. இதுனா செய்யுளில் ஓசை குறைந்தால் மெய்யெழுத்துக்களுக்கு அளவெடுக்கும். இதுதான் ஒற்றலைபடை எனப்படுது. எங்கிரை வனுலா என்பாய் வெகுவார் கிள்ளை வீடு. இதில் இங்கு என்னும் இக்கு என்பது இருமுறை வந்திருக்கு. இவ்வாறு இங்கு இங்கு இஞ்சு இன்னு இத்து இம்மு இன்னு இப்பு இல் இல் ஆகிய 10 மெய்யும் அக்குங்கிற ஒன்றும் ஆக 11 எழுத்துக்களும் ஒரு குறிலை அடுத்து இரு குறில்களை அடுத்தும் செய்யுள்களில் இனிய ஓசை வேண்டி அளவெடுக்குது. இவ்வாறு அளவெடுத்துவதற்கு தான் ஒற்றளபடை என்று பெயர். மொத்தம் 11 எழுத்துக்கள். நினைவிற்கொள்க. இது பார்த்துக்கலாமா? செய்யுளிசை அளபடை ஈரசை கொண்ட சீர்களில் மட்டும் வருது. எடுத்துக்காட்டு உலார் படார். ஈரசை கொண்ட சீர்களில் மட்டும்தான் வரும் செய்யுளிசை அளபடை. இரண்டாவது இன்னிசை அளபடை மூ அசை கொண்ட சீர்களில் மட்டும் வரும். எடுத்துக்காட்டு கெடுப்பதும் எடுப்பதும். அடுத்தது மூன்றாவது சொல்லிசை அளபடை ஈ என்னும் எழுத்தில் முடிவு பெற்றிருக்கும் சொல்லிசை அளபடை. நசையி நிரீயி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு. ஒற்றளபடை வல்லினமைகளான இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று என்னும் 6ம் இடையினத்து இரு இல்லு என்னும் 2ம் தவித்து எஞ்சிய 10 மெய்யும். இந்த 10 மெய்களும் ஆயுதமும் அளபெடுக்கும். அந்தந்த எழுத்தே அதன் பக்கத்தில் வரும். எடுத்துக்காட்டு அரங்கம் மஞ்சு அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் ஒற்றளபடைக்கு எடுத்துக்காட்டு. வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எழுத்துகளின் பிறப்பு இருக்குது. எழுத்துகள் பிறப்பதற்கு அடிப்படையாக காரணமாக இருப்பது ஒளி இனங்கள் தான் சொல்கிறாங்க. நன்னூல் சொல்லுது. வழி காற்று, உரம் நெஞ்சு, கண்டம்னா கழுத்து, அன்னம்னா மேற்பல் ஒட்டிய தசைப்பகுதி. இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. எழுத்துகள் பிறப்பை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிக்கிறாங்க. எழுத்துகள் தோன்றுகின்ற மார்பு முதலானவற்றை இடப்பிறப்பு எனவும் உதடு முதலான உறுப்புகளின் தொழில் வேறுபாட்டினால் ஒழிப்பதை முயற்சி பிறப்புன்னு சொல்கிறாங்க. உயிர் 12ம் மெய் 18ம் முதலெழுத்துகள் எனப்படுது. மெய்யெழுத்துக்களை ஒழிக்கும் போது வேறுபட்ட 3 ஒலிகளை நாம் கேட்கலாம். அவை வல்லின ஓசை, மெல்லின ஓசை, இடையின ஓசை என்பர். அவ்வோசைகள் வேறுபடுவதற்கு காரணம் அவை பிறக்கும் இடங்கள் வேறுபடுவது தான். எழுத்துகளின் பிறப்பு. இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு காற்றறைகள், முயற்சி பிறப்பு ஒலிப்பு முனைகள். மார்பு, கழுத்து, தலை, மூக்கு இதெல்லாம் இடப்பிறப்பு. இதழ், நா, பல், அன்னம் இதெல்லாம் முயற்சி பிறப்பு. இது ஒலிப்பு பயிற்சி அப்படியே படம் மாதிரி கொடுத்துருக்காங்க. எழுத்துகளின் பிறப்பினை நன்னூலார் கூறியது போலவே எழுத்துகளின் பிறப்பினை யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு கொஸ்டின் கேட்டால் நன்னூலார். மொழியியல் அறிஞர் ஒளிநூலார் நூலுள் அடங்குவர். ஒளி எழ காரணமான காற்று நிலை பெறும் இடங்களை காற்றறைகள் எனவும், ஒளி எழுத்துகள் துணை செய்யும் உறுப்புகளை ஒலிப்பு முனைகள் எனவும் கூறுவர். முதல் எழுத்துகளின் இடப்பெருப்பு. முதல் எழுத்துகள் எந்த இடத்துலேருந்து பிறக்குது? 12 உயிரெழுத்துகளும் இடையின எழுத்துக்கள் 6ம் கழுத்திலிருந்து பிறக்கின்றன. 12 உயிரெழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் 6ம் கழுத்திலிருந்து பிறக்குது. மெல்லின எழுத்துக்கள் 6ம் மூக்கிலிருந்து பிறக்குது. வல்லின எழுத்துக்கள் 6ம் மார்பிலிருந்து பிறக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சொன்னவர் நன்னூல். இது சொன்ன நூல் நன்னூல், சொன்னவர் நன்னூலார். அடுத்தது முதல் எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. உயிர் 12. ஆ ஆ ஆகிய இவ்விரு உயிர்களும் வாயை திறந்து ஒலித்தால் பிறக்குது இல்லையா? அவற்றுள் முயற்சியுள் ஆ ஆ அங்கா புடைய அப்படின்னு நன்னூல் சொல்லுது. அடுத்தது ஈ ஈ ஏ ஏ ஐ ஆகிய 5 எழுத்தும் வாயை திறத்தலோடு மேல்வாய்ப்பல்லை நா விளிம்பு தொடுவதால் தோன்றுகின்றன. ஈ
ஏஐ இதெல்லாம் இதுவும் நன்னூல் தான் சொல்லுது. அடுத்தது உ உ ஒ ஓ ஔ ஆகிய 5 எழுத்தும் உதடுகள் குவித்து ஒலிப்பதால் தோன்றுகின்றது அப்படின்னு நன்னூல் சொல்லுது. மெய் 18 இக்கு இங்கு இவ்விரு மெய்களும் நாவினது முதல் பகுதி அன்னத்தை தொடுவதால் தோன்றுது. இக்கு இங்கு இதெல்லாம் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இச்சு இஞ்சு இந்த இரு மெய்களும் இடை நடு அன்னத்தை தொடுவதால் தோன்றுகிறது. இது நம்ம மெதுவாக சொல்லி பார்த்தோம்னாவே இவங்க சொல்லியிருக்கிறது கரெக்டாக வரும். இந்த இச்சு இஞ்சு சொல்லி பார்த்தோம்னாவே நடு அன்னத்தை தொடுவதால் நம்ம இடை நடு அன்னத்தை தொடுவதால் இது தோன்றும். இட்டு இன்னு இவை நாவினது நுனி அன்னத்தினது நுனியை தொடுவதால் தோன்றுகிற எழுத்துக்கள் இட்டு இன்னு. இது நன்னூல் சொல்லுது. நாக்கு அன்னம்னா மேல்வாய்ப்பகுதி இது உயிர்மெய்கள். அடுத்தது இத்து இந்து மேல்வாய் பல்லினது அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் இந்த எழுத்துக்கள் தோன்றுகிறது. இத்து இந்து இதுவும் நன்னூல் தான் சொல்லுது. அடுத்தது இப்பு இம்மு மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்த இவை தோன்றுது. இப்பு இம்மு ஈ இது நாக்கினது அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருத்துவதால் தோன்றுது ஈ. அடுத்தது இரு இல்லு இவை மேல்வாய் நாக்கின் நுனி தடவுவதால் பிறக்கிறது. அன்னம் நுனினா வருட லர வரும் இவை மேல்வாய் நாக்கின் நுனி தடவுவதால் பிறக்குது. இல் இது மேல்வாய் பல்லின் அடியை நாவினது ஓரங்கள் தடித்து நெருக்குவதால் பிறக்குது. அடுத்த இந்த இல் இது மேல்வாயை நாவினது ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்குதுன்னு நன்னூல் சொல்லுது. அடுத்தது இது மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துதலால் பிறக்கிறது. இரு இன்னு இவை மேல்வாயை நாக்கினால் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது. இற்று இன்னும் இதுவும் நன்னூல் சொல்லுது. அடுத்தது சார்பெழுத்துக்களின் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. ஆயுதமாகிய சார்பெழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்குது. சார்பெழுத்து தலையை தான் இடமாக கொண்டு பிறக்குது. அதன் முயற்சி பிறப்பு வாயை திறந்து ஒலித்தலே ஆகும். பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றுவதற்குரிய இடத்தையும் அவை பிறத்ததற்குரிய முயற்சியையும் நமக்கு உரியனவாக கொண்டு ஒலிக்கிறதுன்னு சொல்கிறதும் நன்னூல் தான். அப்புறம் வேறு என்ன முக்கியமான பாயிண்ட்டுன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த இயலில் தமிழ் சொற்கள் சுவிட்சு பொத்தான் ஐஸ் வாட்டர் குளிர்நீர் கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானம் கிரைண்டர் அரவை இயந்திரம் ஃப்ரிட்ஜு குளிர்பதன பெட்டி டீனா தேநீர் வாஷிங் மிஷின்னா சலவை இயந்திரம் டெலிஃபோன்னா தொலைபேசி. அவ்வளோதான் இந்த இயலில் பார்த்துட்டோம். இணையான தமிழ் பழமொழிகளையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு இணையான தமிழ் பழமொழிகளும் பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப நல்லது. வீவர்ஸ் இந்த இயல் ஃபுல்லாக நம்ம லைன் பை லைன் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 8th புக்கு இயல் 1 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.